வணக்கம் மக்களே, என்ன பண்ணுறீங்க? இந்த பொழுது எப்படி போச்சு? நல்ல பொழுதாக போயிருக்கணும். இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல், பயங்கரமாக தான் அலைச்சல், கொஞ்சம் அலைச்சல் இல்லை. இன்றைக்கி ஜிஹெச்சுக்கு பக்கத்தில் ஒரு பிள்ளைங்க கூப்பிட்டான்னு போயிருந்தேன். போகக்குள்ள சந்தோஷமாக தான் போயிருந்தேன். வரக்குள்ளே தான் கொஞ்சம் அந்த நிகழ்வு பார்த்துட்டு கஷ்டமாக இருந்தது. தயவு செஞ்சு சொல்கிறேன், போக்குவரத்து ஜாக்கிரதையாக போங்க வாங்க. அந்த குடும்பம் இப்போ எவ்வளோ கத்தி கதறி அதெல்லாம் பார்க்க முடியல. ரொம்ப வேதனையாக இருக்குது. மற்றவங்க குடும்பம்னா நம்ம குடும்பம்னா எல்லாம் ஒன்று தான். எல்லா நிகழ்வும் எல்லா இழப்பும் எல்லாம் ஒன்று தான். அதனால் ஜாக்கிரதையாக போங்க வாங்க. வாகனங்கள் அதிகமாக ஆக விபத்துகள் அதிகமாக ஆகுது. அதனால் குடும்பத்துக்கு நீங்கள் ரொம்ப முக்கியம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் ரொம்ப அந்த குடும்பத்துக்கு முக்கியம். குழந்தைங்கள் நாளைக்கு அப்பா இல்லைனாலும் வருத்தம் தான், அம்மா இல்லைனாலும் அதை விட வருத்தம் தான். அந்த ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படும். அதனால் எல்லா உறவையும் நினைங்க. பிரித்து சொல்லலாம் தெரியல எனக்கு. எல்லாமே எல்லா உறவையும் நினைங்க. அதை விட நம்ம குழந்தைங்கள் நினைங்க மெயினாக. அதை விட நமக்கு பொண்டாட்டிக்கு வீட்டுக்கார். சரிங்களா? துணை இருந்தால் தாங்க வாழ்க்கை. அதெல்லாம் நினச்சி பார்த்து பொறுமையாக போங்க, பொறுமையாக வாங்க. ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே கிளம்பிடுங்க. சரிங்களா? இல்லை கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சா, 10 நிமிஷம் லேட்டானாலும் ஆகிட்டு போகுது. வேலை செய்கிற இடத்துல ஒரு 2-3 வார்த்தை திட்டுவாங்களா, அவ்வளோதானே. ஆனால் அந்த குடும்பத்துக்கு நீங்கள் ரொம்ப முக்கியமில்ல. எனக்கு தெரிஞ்சது சொன்னேன். ஏதாவது தப்பாக தவறாக சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்க. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. மனசில் பட்டது சொல்லிட்டேன். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன்னு கொஞ்சம் அலைச்சலுன்னு. அப்புறம் அங்கேருந்து வந்தேன்னா அதுக்கப்புறம் ரோடெல்லாம் போடுறதுக்கு வந்தாங்க. ரோடு போடுறேன்னா நீங்கள் போடல பிரிச்சுக்கிட்டு பிரித்தாங்க. எங்களுக்கு பாருங்கள் ரோடெல்லாம் பிரிச்சுருக்குறாங்க. கார ரோடு இருக்குதுல, வீதிக்கெலாம் வருது, வீதிக்கு அந்த கார ரோடு வருது. அதனால் கொஞ்சம் அலைச்சல். நம்ம கிராமம் தானே, அதனால் பஞ்சாயத்தில் எதுனாலும் நம்மளை கொஞ்சம் முன்ன வச்சு செஞ்சுக்குவாங்க. பெரிய அளவு நான் படிக்கலை, அதனால் பெரிய அளவுக்கு இது நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் இங்கெல்லாம் இதெல்லாம் பேசிடுவாங்க. கொஞ்சம் கூட இருந்தால் பார்த்துக்குமான்னு சொன்னாங்க. அதனால் அப்புறம் என்ன பண்ணுறதுங்க, அரசாங்கம் பார்த்து செய்கிறதே பெருசு. அது என்றைக்கோ எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ரோடுங்கிறது நீ தான் பிரிச்சிருக்கிறாங்க. அது போடுறதுக்கு நீ எவ்வளோ நாள் ஆகும். சீக்கிரம் போட்டுக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. சரி மக்களே, பேசிக்கிட்டே இருப்போம். நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குங்க, சந்தோஷமாக இருங்க. நான் சொன்னதே